தேசிய பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி பிரான்சில் தெரிவிப்பு. රටේ ජාතික ආරක්ෂාවට අප පියල්ලක වෙනසක් කරන්න අපි ලෑස්ති නැහැ. காலநிலை மாற்றம் தொடர்பில் ஆராய்வதற்காக உலக தலைவர்கள் பிரான்சில் ஒன்று கூடல். திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்படும் குடியேற்றங்களால் இனப்பெரம்பலில் பாரிய மாற்றம். வடமாகாண முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிப்பதற்கு விசேட மேல் நீதிமன்றம். வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வைத்திய அதிகாரிகள் தீர்மானம். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் 8 மணி பிரதான செய்திகளோடு. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நியூஸ் 15 செய்தி அறிக்கையோடு குளோபல் டிவியூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் ரஞ்சினி. வணக்கம் டெலிஷார். வணக்கம் நேர்களே. இன்றும் கூட இரவு 8 மணி பிரதான செய்திகளோடாக பல தகவல்களை வழங்குவதற்கு தயாராக காத்திருக்கின்றோம். முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. உலகத் தலைவர்கள் பங்கேற்புடன் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாடு பிரான்சில் இன்று ஆரம்பமானது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார். ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான மாநாட்டில் சுமார் 150 நாடுகளின் அரசு தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பிரித்தானிய இளவரசர் சார்ல்ஸுடன் அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்தியா, சீனா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் பலவற்றின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்திருந்தனர். பெருவிடம் இருந்த தலைமை பொறுப்பு பிரான்சிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த மாநாடு நடத்தப்படவில்லை என்றால் அதன் அதிகளவான தாக்கம் உலக சமாதானத்திற்கு ஏற்படும். எனினும் இந்த மாநாட்டிற்காக ஏற்பாடுகள் இடம்பெறுகின்ற போதே அதிகளவான எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. நிலையான அபிவிருத்தி இலக்குகளை முன்னிலைப்படுத்தி செப்டம்பர் மாதம் சர்வதேச ஒழுங்கு பத்திரம் ஒன்றை முன்வைத்து ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அதற்கு அங்கீகாரத்தை வழங்கியது. இதற்காக செயலாளர் நாயகம் பான் கி மூனை நான் பாராட்டுகிறேன். 190 நாடுகள் வழி மாசடைதலை கட்டுப்படுத்தவும் காலநிலை மாற்றத்திற்கு அமைய செயற்பாட்டு திட்டங்களை முன்வைக்கவும் இணங்கியுள்ளன. சர்வதேச சமூகம், நாடுகள், முதலீட்டாளர்கள், தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் பிரஜைகள் என அனைவரும் காலநிலை மாற்றம் என்ற விடயத்தில் ஒன்றிணைந்துள்ளனர். பாதகமான வாயு வெளியேற்றம் தொடர்பில் 180 நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளதன் மூலம் 100% இந்த நாடுகள் உள்வாங்கப்பட்டுள்ளன. இது சிறந்த ஆரம்பமாகும். எனினும் நாம் இன்னும் வேகமாக செயலாற்ற வேண்டும். புவி வெப்பமடைதலை 2 பாகை செல்சியஸை விட அதிகரிக்காத வகையில் பேணிச் செல்வதற்கு நாம் மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உணவு, நீர்வளம் தொடர்பிலும் பாரதூரமான பிரச்சினை ஏற்படலாம். ஆகையால் அர்த்தமுள்ள நம்பகத்தகுந்த இணக்கப்பாடொன்றை பாரிஸில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவரை காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி உலகளாவிய ரீதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பிரான்சில் நடைபெற்ற எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றின் மீது போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது 208 பேர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களில் 174 பேர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். இதுவரை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று பாரிஸ் நகரில் இலங்கை பிரஜைகளை சந்தித்தார். நான் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையிலும் முப்படைக்கு பொறுப்பானவர் என்ற வகையிலும் விமர்சனங்களை முன்வைப்பவர்களை விட நாட்டின் எதிர்காலம் தொடர்பிலும் தேசிய பாதுகாப்பு தொடர்பிலும் உணர்வுடனும் பொறுப்புடனும் செயற்படுகிறேன் என்பதை மிகவும் தெளிவாக கூற வேண்டியுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பில் சிறு மாற்றத்தை கூட ஏற்படுத்துவதற்கு நாம் தயாரில்லை. விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும். பொறுப்புகள் நம்மிடம் உள்ளன. நிலையான நிலைப்பாட்டில் இந்த விடயத்தை நாம் கையளிக்கிறோம். சர்வதேச ஒத்துழைப்பு கிடைக்காமையே முதலில் இருந்த பிரச்சினை. புதிய அரசாங்கம் அதனை அடைந்துள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகவே நான் மேலும் சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவதற்காக அர்ப்பணிப்பு செய்கிறேன். எமது ராணுவத்தின் கௌரவத்தை பாதுகாப்போம். உலகின் சிரேஷ்ட நாடாக எமது தாய் நாட்டை கட்டியெழுப்ப ஜனவரி 8ஆம் தேதி அர்ப்பணிப்பு செய்ததை போன்று உயிரையும் துச்சமாக கருதி செயற்படுவேன் என தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்பட்ட குடியேற்றங்கள் காரணமாக இனப்பெரம்பலில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இதனை குறிப்பிட்டார்.
திட்டங்களால் பாரம்பரியமாக தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்து வந்த இடங்கள் அவர்களிடம் இருந்து பறித்தெடுக்கப்பட்டன. உதாரணத்திற்கு திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் தொகையானது 1911 இருந்து 1981 வரையிலான காலகட்டத்தில் 3.8% இருந்து 33.6% மேலெழுந்தது. அதே காலகட்டத்தில் தமிழ் மக்களின் தொகையானது 56.8% இருந்து 33.7% கீழிறங்கியது. அதே காலகட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் சனத்தொகை 7% இருந்து 38% மேலெழுந்தது. தமிழ் பேசும் மக்களின் தொகை 37% இருந்து 20% கீழிறங்கியது. இது 1983 ஆண்டுக்கு முன்னைய புள்ளி விவரங்கள். இவ்வாறான இன அடிப்படையிலான மாற்றங்கள் தான் சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட சேர்வில, அம்பார போன்ற தேர்தல் தொகுதிகள் 1976 ஆண்டில் உருவாக வழியமைத்தன. இதே மாதிரியான மாற்றங்கள் தற்பொழுது வடமாகாணத்தின் தென்பகுதிகளிலும் ஆரம்பமாகிவிட்டன. இன அழிப்பு பற்றி நாங்கள் கொண்டு வந்த பிரேரணையை எதிர்ப்பவர்கள் இவை பற்றியெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1980 ஆண்டுகளில் பாதுகாப்பு நிலையங்களை உருவாக்குவது பற்றியதான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. முதலில் பாதுகாப்பு நிலையம் அமைத்து அதன்பின் அதனை சுற்றிய இடங்களை பாதுகாப்பு வலயங்களாக்கி அதன்பின் அதிஉச்ச பாதுகாப்பு வலயங்கள் ஸ்தாபிக்கப்பட்டன. பாதுகாப்பு நிலையங்களை சுற்றிய பிரதேசங்களை அண்டிய பல சதுர கிலோமீட்டர் காணிகள் பாரம்பரிய மக்களை அங்கு குடியிருக்க விடாமல் தடுத்து வைக்கும் இடங்களாக மாற்றப்பட்டன. பஃபர் ஜோன்ஸ் என்று கூறி மக்களை விரட்டி படையினர் கைவசம் அவர்களின் காணிகளை கையேற்கும் இன்னொரு கைங்கரியமும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ராணுவ முகாம்கள் இருந்த இடத்தில் இருந்து 1000 மீட்டர் தூரத்திற்கு ஆட்கள் எவரும் இருக்கப்படாது என்று பிரகடனம் செய்ததால் பலாலி போன்ற இடங்களில் சுற்றுவட்டார மக்கள் யாவரும் குடிபெயர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது காலம் செல்ல செல்ல பல இடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது உள்நாட்டில் காணிகளுக்கு ஏற்பட்ட விபத்து, மக்களுக்கு ஏற்பட்ட விரட்டு. 2000 வருடங்களுக்கு முன்னதாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்களே பெரும்பான்மை இனமாக வாழ்ந்து வந்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2000 ஆண்டு காலம் வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் பேசும் மக்கள் தான் பெரும்பான்மையினராக இருந்து வந்துள்ளார்கள். வேறெவரும் அங்கு அவ்வாறு பெரும்பான்மையினராக இருந்ததில்லை. இதை சிங்கள தலைவர்கள் கூட 1919 ஆண்டில் ஏற்றுக்கொண்டிருந்தனர். இலங்கை நாடானது ஒற்றை நிர்வாகத்தின் கீழ் ஆங்கிலேயரால் 1833 ஆண்டிலேயே கொண்டுவரப்பட்டது. அதற்கு முன்னர் 2000 வருடங்களுக்கு மேலாக வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்களே பெரும்பான்மையினராக வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கென்று ராஜ்யங்களும் இருந்தன. அப்படி இருந்தும் தமிழ் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை மதிக்காது மேற்படி தீர்மானமானது திரு JR ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டது. அதன் காரணமாக யுத்தம் நீடிக்க தொடங்கியதும் அரசாங்கம் தமிழ் மக்களின் காணிகளை சுவீகரிப்பதில் கண்ணாய் இருந்து வந்துள்ளார்கள். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. தோப்பூர் பாரத்தடி சேனை ராணுவ முகாம். இந்த முகாம் அமைந்திருக்கின்ற இடத்திலே 25-30 குடும்பங்கள் வீடுகள் கட்டி செல்வமாக வாழ்ந்தவர்கள். யுத்தத்தின் போது அவர்கள் இடம்பெயர்ந்த பொழுது அந்த இடத்தில் இன்று ராணுவம் குடிகொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த வீடுகளில் இருந்த மக்கள் இன்று அகதி முகாம்களிலும் மிகவும் கஷ்டப்பட்டு வாடகை வீடுகளிலும் வாழுகிறார்கள். ஈச்சலம்பற்ற ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் மத்தியிலே பாடசாலை, வைத்தியசாலை அண்டி ராணுவ முகாம் இருக்கின்றது. அந்த இடத்திலேயும் வெளியேற்றப்பட்ட மக்கள் இன்றும் முகாம்களிலே, நலம்புரி முகாம்களிலே வாழுகிறார்கள். இவ்விரு ராணுவ முகாம்களும் அகற்றப்பட்டு வேறு இடத்தில் அமைக்கப்படுவதனால் அந்த மக்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். மூதூர் கிழக்கு சம்பு பிரதேச மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பகுதியிலே இன்னும் கடற்படை முகாம்கள் இருக்கின்றது. மீள் குடியேற்றப்படாமல் அகதி முகாம்களிலே வாழுகின்ற மக்கள் பலவிதமான துன்ப துயரங்களை அனுபவிக்கிறார்கள். ஆனபடினால் இவருடைய இந்த மீள் குடியேற்றத்திலே மிகவும் ஒரு விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தென்னவரபடி அக்கிராம மக்கள் மீள் குடியேற்றப்பட்டு 5 வருடங்கள் சென்றாலும் அவர்கள் இன்றும்
UNHCR வழங்கிய ஒரு தற்காலிக கொட்டைகளிலே வாழுகின்றார்கள். அந்த தற்காலிக கொட்டைகளில் வாழ்கின்ற மக்களுக்கு யானைகளினுடைய அச்சுறுத்தல். அவர்கள் இரவு வேளைகளில் நிம்மதியாக அந்த தற்காலிக குடிசைகளிலே படுத்து உறங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் கழகத்திலே கூறியிருக்கின்றீர்கள், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டும் நிச்சயமாக ரிப்பீல் பண்ணப்படும் என்று. அதிலே இருக்க அந்த சிறையிலே இருக்கின்ற பெரும்பான்மையானோர் அதன் அடிப்படையிலே தான் வழக்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு எதிரான வழக்குகளை விசாரிப்பதற்கான விசேட மேல் நீதிமன்றம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நீதிமன்றம் எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் செயற்படுத்தப்பட உள்ளதாக நீதி அமைச்சின் செயலாளர் பத்மஸ்ரீ ஜெயமான நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் வழக்குகள் தொடர்பில் இந்த விசேட நீதிமன்றத்தினூடாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பு 12இல் அமையப்பெற்றுள்ள நீதிமன்ற கட்டட தொகுதியில் இந்த விசேட மேல் நீதிமன்றம் இயங்க உள்ளதாக நீதி அமைச்சின் செயலாளர் பத்மஸ்ரீ ஜெயமான சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விசேட மேல் நீதிமன்றத்தின் நீதிபதியாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஐராங்கனி பெரேரா நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதிச்சேவைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் மீதான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் கழகத்திலே கூறியிருக்கின்றீர்கள், பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டும் நிச்சயமாக ரிப்பீல் பண்ணப்படும் என்று. அதிலே இருக்க அந்த சிறையிலே இருக்கின்ற பெரும்பான்மையானோர் அதன் அடிப்படையிலே தான் வழக்குகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அனைவரையும் விடுவதுதான் தர்மமும் கூட. இந்த இனங்களுக்கிடையே ஒரு ஒற்றுமை பெற வேண்டும், நல்லிணக்கம் உருவாக்க வேண்டும். நல்லிணக்கத்தை பற்றி பெரிதாக கதைக்கின்றோம். ஆகவே இவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட வேண்டும். அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நிச்சயமாக ஒரு நல்லிணக்கம் ஏற்பட மாட்டாது. அது மாத்திரமில்லை, இந்த சிறிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க முடியாமல் இருக்கின்ற போது எப்படி ஒரு எங்களுடைய முழுமையான பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை வைக்க முடியும்? அரசு பாராளுமன்றத்துக்கு செலுத்தவில்லை, 3/2 பெரும்பான்மை தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் அரசால் செய்யக்கூடிய விஷயங்களையே செய்யாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எங்கள் மத்தியிலே உருவாகி இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் பெருவாரியாக ஜனாதிபதி அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களிடம் ஒரு நிச்சயமான எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் சேர்ந்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை வழங்குவார்கள் என்று. அதன் அடிப்படையாக ஆரம்பமாக மக்கள் மீள் குடியேற வேண்டும், இளைஞர்கள் விடப்பட வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் பெரிய அளவிலே உருவாக்கப்பட வேண்டும். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அதுல் கேஷவ் இன்று தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு ராஜகிரியவில் உள்ள தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. நாட்டின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இன்று எனது அமைச்சுக்கு வருகை தந்த அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதர் உடன் சந்திப்பு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. நான் இந்த நாட்டிலே ஒரு பக்கத்திலே தமிழ் சிங்கள மொழிகளுக்கு இடையிலான சமத்துவத்தை உருவாக்கி நடைமுறையிலே மொழி உரிமையை உறுதிப்படுத்தும் ஒரு பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன். மறுபுறத்திலே இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் மத்தியில் அல்லது பௌத்தர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர், கத்தோலிக்கர்கள் மத்தியிலே தேவையான சகவாழ்வை உறுதிப்படுத்தும் கலந்துரையாடலை உருவாக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்பட்டிருக்கின்றன. இந்த 2 பொறுப்பும் தான் மிக முக்கியமான பொறுப்பு என்பதை உலக நாடுகள் புரிந்து கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, என் சகோதர ஏனைய அமைச்சர்கள் எல்லாம் நாட்டிலே பாலங்களை கட்டுவதற்கு, கட்டிடங்களை கட்டுவதற்கு, பெருந்தர்கள் கட்டுவதற்கு பொறுப்பை ஏற்றிருக்கின்றோம். அதே வேளையில் நான் மக்களின் மனங்களையும் மூளைகளையும் இதயங்கள் கட்டுவிக்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றேன் என்று கூற வேண்டும். ஆகவே இது முக்கியமானது என்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். காரணம், இந்த இதயங்களையும் மனங்களையும் மக்களையும் ஒன்று சேர்க்க முடியாவிட்டால் கட்டிய பாலங்களும் சரி, பெருந்தர்களும் உடைந்துவிடக்கூடிய சூழல் ஏற்படுவது நினைக்கின்றேன். இதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக முழுமையான உத்தரவை தருவதற்கு அவர் உடன்பட்டிருக்கின்றார். புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து மரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அச்சுறுத்திய இலங்கை புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் நௌரு தீவில் கைது செய்யப்பட்டுள்ளார். மனைவி மற்றும் 5 வயதான மகளுடன் நௌரு தீவில் உள்ள முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையர் ஒருவரை தற்கொலை செய்வதற்கு முயற்சித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அகதி அந்தஸ்துக்கான விண்ணப்பம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்பட்ட செய்தியை அறிந்ததை அடுத்தே குறித்த நபர் முகாமிற்கு அருகிலுள்ள மரத்தின் மீது ஏறி குதிக்கப் போவதாக அச்சுறுத்தல் விடுத்துள்ளார்.
எவ்வாறாயினும் போலீசார் மற்றும் குடும்பத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் பின்னர் கீழே இறங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மரத்திலிருந்து கீழே இறங்கிய இலங்கை புகலிட கோரிக்கையாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவிற்குள் பிரவேசிக்க முயற்சித்த இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர்கள் நவ்ருத்தீவில் உள்ள முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கச்சத்தீவுக்கு அருகே காணாமற் போன 4 மீனவர்களை மீட்டுத் தருமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் இன்று மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் இருந்து சனிக்கிழமை கடலுக்கு சென்ற 4 மீனவர்களே காணாமற் போயுள்ளதாக ராமேஸ்வரத்தில் உள்ள எமது செய்தியாளர் கூறுகின்றார். சக மீனவர்கள் கச்சத்தீவு பகுதிக்கு சென்று தேடுதலில் ஈடுபட்ட போதிலும் மீனவர்களும் படகும் கண்டுபிடிக்கப்படவில்லை என அவர் கூறினார். இந்த மீனவர்களை மீட்பதற்கு இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்து மீனவர்கள் இன்று காலை ராமேஸ்வரத்தில் உள்ள படகு அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது படகுல படகு உடைஞ்சு தண்ணீரில அந்த போட்டு மூழ்கிட்டு மீனவர்களை காப்பாத்து சொல்லி நாங்க போன தேடும் பண்ணி பார்த்தோம். அந்த படகுகளை எங்களால கண்டுபிடிக்க முடியல. நேத்து கூட கச்சத்தீவை சுத்தி படகு ஃபுல்லா தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. கடலோர காவல்படை கோஸ்ட் கார்டு ரொம்ப மொத்தமா இருக்கு. உடனே துரிதப்படுத்த அந்த மீனவர்களை காப்பாத்தணும். இந்த மீனவர்கள் நாளைக்குள்ள எங்களுக்கு வரலாறு மீனவர்களை தேடும் பண்ணி துரிதப்படுத்தலாம். அடுத்த கட்டமா மீனவர்களை ஒன்று திரட்டு இந்திய கோஸ்ட் கார்டை முட்டிடுவோம். அதுல மாற்று கருத்து இல்ல. பதுளை எலத்தலுவ ஹப்புவத்த பகுதியில் மலை உச்சியிலிருந்து கற்பாறைகள் சரிந்து விழுந்துள்ளமையால் ஒரு வீடு முற்றாக சேதமடைந்துள்ளது. இந்த பகுதியில் பாரிய 3 கற்கள் மலையுச்சியிலிருந்து இன்று அதிகாலை சரிந்து விழுந்துள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையத்தின் பதுளை மாவட்ட பணிப்பாளர் ELM உதயகுமார குறிப்பிட்டுள்ளார். பாரிய கல்லொன்று மாத்திரமே வீட்டின் மீது சரிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏனைய 2 பாரிய கற்களில் ஒன்று குறித்த பகுதியில் உள்ள வீதியில் விழுந்துள்ளதாகவும் மற்றொரு கல் மலைக்கு இடையில் சிக்கியிருப்பதாகவும் இடர் முகாமித்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. மலையில் சிக்கியுள்ள கல் எவ்வேளையிலும் சரிந்து விழக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே குறித்த பகுதியில் உள்ள மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சேதமடைந்த வீட்டில் உள்ளவர்களுக்கான தற்காலிக இடத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டாலரின் பெறுமதிக்கு ஏற்ப ரூபாவின் பெறுமதியை தக்க வைத்துக் கொள்வதில் அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. கடந்த காலங்களில் செயற்கையாக கட்டுப்படுத்தப்பட்ட ரூபாவின் பெறுமதியை சீர் செய்வதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரலாற்றில் அதிகூடிய விலையாக டாலர் ஒன்றின் விலை இன்று பதிவாகியுள்ளது. மத்திய வங்கியின் அறிவிப்பின்படி டாலர் ஒன்றின் விற்பனை விலை 145 ரூபாவாக இன்று பதிவாகியுள்ளது. இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியில் டாலர் ஒன்றின் விற்பனை விலை 133 ரூபாவாக காணப்பட்டதுடன் அத்தொகையானது இன்று 8 வீதத்தால் அதிகரித்துள்ளது. டாலரின் விலையை நிர்ணயிப்பதற்காக சந்தையில் மத்திய வங்கியின் டாலர் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டமை இதற்கு பிரதான காரணமாகியது. ஜனவரி மாதத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் அந்நிய செலாவணி இருப்பாக 8.3 பில்லியன் டாலர் காணப்பட்டது. அவ்வாறானதொரு நிலையில் தான் நாங்கள் பொறுப்பளித்தோம். ஆனால் அதனை 6.2 பில்லியனாக குறைத்துவிட்டனர். இந்த தொகைக்கு இந்தியாவிலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள 1.3 பில்லியனும் உள்ளடங்குகின்றது. ஆகவே உண்மையான தொகை 4 பில்லியனே. தற்போது நிலைமை மோசமாக வருகின்றது. ரூபாவின் வீழ்ச்சியை தடுப்பதற்கு டாலரை விற்பனை செய்ய முற்பட்ட போதிலும் அதனை தற்போது நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வருட இறுதிக்குள் 150 ரூபாய்க்கு செல்லும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலகில் உள்ள பிரதான முதலீட்டாளர் சீனாவாகும். உலக சேமிப்பில் 40% சீனாவசமே காணப்படுகின்றது. இந்த போர்ட் சிட்டி திட்டம் இன்று முழு அளவில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆசியாவில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய துறைமுக நகர் திட்டம் 1 லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்பு. அடுத்தது தாமரை கோபுரம், அதனையும் நிறுத்தியுள்ளனர். திரைசேரி முறைகளை பெற்றுக் கொண்டனர். டாலருக்கான பெறுமதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்நிய செலாவணியை சந்தையிலிட்டோம். இது நமது ஏற்றுமதி வருமானத்துக்கு பாரிய அளவில் தாக்கம் செலுத்தியது. அதேபோன்று அந்நிய செலாவணியும் குறைந்தது. அந்நிய செலாவணி இருப்பாக இலங்கையில் காணப்படுவதில் 80% சர்வதேச கடன்களும் நிவாரண உதவிகளுமே. இதில் டாலரை கட்டுப்படுத்த சென்றால் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும். கடந்த காலகட்டத்திற்குள் உண்மையாகவே காணப்பட வேண்டிய நிலையில் டாலர் காணப்படவில்லை. வரவு செலவு திட்டத்தில் சலுகைகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான விரிவான செய்திகளை எமது அடுத்த 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள்.
சாவகச்சேரி மீசாலை சந்தியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் இன்று அதிகாலை 3 மணியளவில் தீ பரவியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீயினால் வர்த்தக நிலையத்தில் இருந்த பெறுமதிமிக்க பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். இத்துடன் நமது இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம்.